வாரணாசியில தேர்தல் களம் மிகவும் சூடு பிடித்த நிலையில இருக்கு. நரேந்திர மோடி வாரணாசி மட்டும் இல்லாம வடோதரால இருந்து போட்டியிடுறதா சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாயாவதி தன்னோட பிஎஸ்பியோட கேண்டிடேட் லிஸ்ட் இன்னைக்கு வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. வாரணாசியிலோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது 25ஆம் தேதி மக்களிடம் ரெஃபரண்டம் கேட்டு முடிச்ச பிறகு மக்கள் நீங்க போட்டி இடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா எஸ்பியும் பிஎஸ்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், எங்க கேண்டிடேட் நாங்க வாபஸ் வாங்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் முழு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திக்விஜய் சிங் காங்கிரஸ் பிரமுகர் திக்விஜய் சிங் அவரும் நான் நரேந்திர மோடிக்கு எதிராக வாரணாசியில போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில இன்னும் அந்த முடிவை வெளியிடல. அதாவது காங்கிரஸ் நரேந்திர மோடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக இன்னும் முடிவை விட்ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வாரணாசி பொறுத்தல ஒரு மும்முனை போட்டியா தான் இந்த தேர்தல் அமையும் சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நரேந்திர மோடி வாரணாசி நிக்கிறாரு. ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் இங்க முடிவு பண்ணிட்டாரு, 25ஆம் தேதி முடிவு பண்ணிட்டாருன்னா அவருக்கு அகேன்ஸ்ட் நிற்பாரு. அது மட்டும் இல்லாம குவாமி ஏக்தாதல்ல உக்தர் அன்சாரின்னு சொல்லிட்டு ஒரு பிரமுகர் இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா போன லோக்சபா தேர்தல் முரளி மனோகர் ஜோஷிக்கு ஒரு பெரிய அளவு காம்படிஷன் கொடுத்து 17,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்தவர். இவருக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேஸ் இங்க இருக்கு. அத ஒரு பேஸா வச்சுக்கிட்டு முக்தர் அன்சாரி ஒரு தேர்ட் கேண்டிடேட், அதாவது ஒரு ட்ரையாங்குலரான ஒரு காம்படிஷன் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. அதனாலதான் இப்படி ஒரு ட்ரையாங்குலர் காம்படிஷன் இருக்கு, போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய லெவல்ல நரேந்திர மோடியால இங்க ஒரு டிஃபரன்ஸ்ல ஜெயிக்க முடியாது, ஒரு மேஜரான டிஃபரன்ஸ்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனாலதான் ஒரு சேஃப் சீட்டாக அவர் வடோதராலையும் குஜராத் அவரோட சொந்த மாநிலமான குஜராத்லயும் வடோதரால நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாரணாசி அதாவது கங்கை ஓடக்கூடிய வாரணாசியில இந்த கங்கையில எந்த கட்சியோடைய கப்பல் இன்னும் ஓடும் மிதக்கும் அப்படிங்கறது இந்த தேர்தலுக்கு முடிவுல தான்